Elevate your aspirations, guaranteed placements and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. மேற்கு வங்கம் மற்றும் பங்களாதேஷ் இடையே கரையை கடந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு இன்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தேனியில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட தொல்லியல் துறை அக்கறை காட்டவில்லை என கூறுவது தவறானது. அறிக்கையில் திருத்தம் கேட்பது வழக்கமான நடைமுறைதான் என்றும் மத்திய அரசு விளக்கம். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடைந்து விடவில்லை என பிரதமர் மோடி பேச்சு. இதுவரை பாகிஸ்தானுக்குள் 3 முறை நம் படைகள் தாக்கியுள்ளதாகவும் உரை. பாமகவில் தந்தை ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே அதிகரிக்கிறது விரிசல். அன்புமணிக்கு தலைமை பண்பு கிடையாது என சரமாரியாக சாடிய ராமதாஸ். நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது மிகப்பெரிய தவறு என பேசிய ராமதாஸ். காடுவெட்டி குருவை அன்புமணி தரக்குறைவாக நடத்தியதாகவும் குற்றச்சாட்டு. மாவீரன் குருவை நிழல் நிதியுதவி அறிக்கையின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல. (2024) நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைவதை அன்புமணி தடுத்து விட்டதாக குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி அமைக்குமாறு அன்புமணியும் சௌமியாவும் தனது காலை பிடித்துக் கொண்டு அழுததாகவும் ராமதாஸ் பேட்டி. இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சின்னு 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். அழகான ஆளுயர கண்ணாடியான பாமகவை ஒரு நொடியில் அன்புமணி உடைத்து விட்டதாக விமர்சனம். வளர்த்த கடா மார்பில் எட்டி உதைத்து விட்டதாகவும் கண் கலங்கிய ராமதாஸ். அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார் ராமதாஸின் பேரன் முகுந்தன். அன்புமணியே தங்களது எதிர்காலம் எனவும் அறிக்கை. ராமதாஸை தொடர்ந்து பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி நாளை ஆலோசனை நடத்துவதாக தகவல். அன்புமணி மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை ராமதாஸ் முன்வைத்த நிலையில் முக்கியத்துவம் பெறும் ஆலோசனை கூட்டம். அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் களமிறங்கப் போவது யார்? மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவது அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலை வருங்காலத்தில் நிச்சயம் உருவாகும் எனவும் நம்பிக்கை. கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே
5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டதுதான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். சட்டமன்ற தேர்தலையொட்டி வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை தொடங்கியது தமிழக வெற்றிக் கழகம். முதற்கட்டமாக ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பேர் தேர்வு செய்யப்படுவதாக தகவல். திரைப்பட நடிகரும் பன்முக திறமையாளருமான ராஜேஷ் உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னையில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் அஞ்சலி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஒரே நாளில் 5 சிறார்களை திருநாய் கடித்ததால் பெற்றோர் அச்சம். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே மோதல். மேயர் இருக்கையை முற்றுகையிட்டு அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கொச்சி அருகே கடலில் கப்பல் மூழ்கிய விபத்தை பேரிடராக அறிவித்தது கேரள அரசு. கண்டெய்னரில் இருந்து ரசாயன பொருட்கள் கடலில் பரவிய நிலையில் அறிவிப்பு. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.